தந்தை மைந்தன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். இந்த காலை நேர சிந்தனைக்காக திறந்துள்ளப்பட்ட திருமுறை பகுதி ஏசை இறைவாக்குனர் நூல் 11ஆம் பிரிவு 1ஆம் திருமொழி. ஈசா எனும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீதியுள்ள அரசரின் வருகையை பதிவு செய்திருக்கிற ஏசாயா இறைவாக்குனர் காலத்துக்கும் அவருடைய இறைவார்த்தை இதோ நீதிவேந்தரின் வருகையை மிக எளிமையோடு சுட்டி காட்டுகிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறைமைந்தனின் வருகை எத்தகையதாக இருக்கும் என்கிற எதிர்பார்ப்புக்கு மத்தியிலே அவர் நீதி உள்ள அரசரின் வருகையைப் போல காணப்படும் என்பதை மிக அழகாக கணித்திருக்கிறார் ஏசாயா இறைவாக்குனர். ஆம், ஈசா எனும் அடிமரத்தில் துளிர் ஒன்று தளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும் என்பதை அழகாக பதிவு செய்திருக்கிறார். அடிமைப்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட சமூக கூட்டத்துக்கு மத்தியிலே அவர்களை விடுதலைக்கு நேராக வழிநடத்தப் போகிறவர்கள் இதோ முற்றிலுமாக இல்லாமல் போன ஒரு சமூகத்திலிருந்து ஒரு உயிர் தோன்றலை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை மீண்டும் நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஒருவேளை முடிந்து விட்டது என்று தள்ளப்பட்ட குலத்திலிருந்து மீண்டுமாக ஒரு குலக்குலைந்து முளைத்தெழுகிறது என்பதை மீண்டும் நினைப்பூட்டிக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஈசா என்கிற அடிமரத்திலே தளிர் ஒன்று துளிர் விடுவதும் அதன் வேர்களின் கிளைகள் ஒன்று வளர்ந்து கனி தருவதுமாக மாறுவதுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை சூழலை அழகாக இங்கு வடிவமைத்திருக்கிறார் ஏசாயா இறைவாக்குனர். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரின் வருகை நீதிக்கானது. இதோ நசுக்கப்படுகின்ற, ஒடுக்கப்படுகின்ற, ஒருவேளை ஒன்றும் இல்லை என்று கருதப்படுகின்ற இடங்களிலிருந்து மீண்டும் புதிய ஒரு தொடக்கத்தை கொடுப்பதற்காகவே ஆண்டவர் வருகிறவராயிருக்கிறார் என்பதை நாம் நினைத்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்குரியவளாக மாறுவதே அந்த ஆயத்தத்துக்கான வருகையை நோக்கம் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவருடைய வருகையில் நம்மை இணைத்துக் கொள்வோம். அவர் நமக்கு துணை செய்வார். அந்த நம்பிக்கையின் ஜன்னதோடு சென்று தொடர்ந்து ஆண்டவருக்குள் நிலைத்திருப்போம். கண்களை மூடி கடவுளுக்கு ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்புமிக்க ஆண்டவனே, ஈசா எங்கள் அடிமரத்தில் துளிர் ஒன்று தளிர்விடுவதை பார்த்து அதில் நாங்கள் மகிழ்ந்து தொடர்ந்து அந்த மகிழ்வை பிறருக்கு அறிவிக்க எங்களை உருவாக்கும். இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் சாமி. ஆமென்.